பின் லேடனையே மிஞ்சிய டீம்னு கூட சொல்லலாம் இவங்கள. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி மக்கள் வரி பணத்தை இவ்வளவு கொள்ளாடிச்சு ஊழல் பண்ணிருக்காங்க. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் ஆஜராகவில்லைன்ட்டு ஒரு நியூஸ பார்த்தேன். அந்த நியூஸ பார்த்துட்டு வந்து சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணா மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, 7 பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் வந்து தலைமறைவா இருக்காங்க. யாரு? நம்ம பாக்ஸ் பாலாஜியும் அசோக்கும். இப்போ இவங்க 2 பேர் தலைமறைவா இருக்காங்க. பட் இவங்க 2 பேர் ஆஜர் ஆயிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் டோட்டலா எல்லாம் அம்பலம் ஆயிடும் சில விஷயம் எல்லாம் அப்படின்னு சொல்லி தலைமறைவா இருக்காங்கன்ட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? கடைசியில இப்ப நம்ம பழைய முதல்வர் எங்க போவார்? மோடி சார் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. டெல்லிக்கு போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஏன்னா அப்படிதான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் ஆஜராகல? இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதே இந்த அம்மா ஆட்சியில ஐயா முரசொலி மாறனையும் ஐயா கலைஞரையும் உடனே நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அதை காட்டிலும் பயங்கரமான கொள்ள அடிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜியும் அசோக்கும். அது இது கட்சிக்கும் கெட்ட பேர் ஆயிடுச்சு, அந்த கட்சி தலைவருக்கும் அசிங்கமா இருக்கு. பட் இன்னொரு விஷயம், இந்த 7 பேர்ல 5 பேருக்கு செந்தில் பாலாஜி அசோக் டீலிங் வந்து அந்த 5 எம்எல்ஏக்கு தெரியாது. இவங்க சின்ன சின்ன ஊழல் பண்ணி பெரிய லெவல்ல சம்பாரிச்சது இவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் ஊழல் மிகப்பெரிய மெகா ஊழல். அது தெரிஞ்சிச்சுன்னா டோட்டலா எதிர்கட்சி தலைவர்கள் கஷ்டம்தான். ஏன்னா அவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல வேற இந்த கூத்து வேற, 6 மாசம் தான் ஆட்சி இருக்கும், 7 மாசம் தான் ஆட்சி இருக்கும்ட்டு திசை திருப்புறாங்க. நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்க, இன்னும் 6 மாசம் தான் இருக்குமா ஆட்சி, 7 மாசம் தான் இருக்குமா ஆட்சின்ட்டு. இதே தாவேகா எம்எல்ஏ கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி கிடையாதுங்க. நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஐயா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே, இன்னும் முடியலையே, 2 மாசம் ஆயிடுச்சு, என்ன கதை அப்படின்ட்டு நீங்க தான் போய் கேட்கணும். தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மக்களுக்கு மத்தியில வைக்கப்படுது. இது என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.